ஸ்ரீமாத்ரே நமக. பஞ்சபூத ஸ்தலங்கள் எவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பஞ்சபூத ஸ்தலத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. திருவாரூர் மற்றும் காஞ்சிபுரம் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலம் சம்பந்தமா, இடம் சம்பந்தமா, பூமி சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் திருவாரூரோ காஞ்சிபுரமோ போய் சுவாமியை தரிசிச்சோம் அப்படின்னா இந்த இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். அடுத்து திருவானைக்காவல் நீர் ஸ்தலம், நீர் சம்பந்தமான உபாதைகள் இருந்தாலோ நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலோ திருவானைக்காவல் போய் வணங்கணும்னா நீர் ஸ்தலம். அடுத்து திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம், நெருப்பு ஸ்தலம், அதாவது தீ ஸ்தலம் அப்படிம்பாங்க, நெருப்பு ஸ்தலம், அதாவது அண்ணாமலையாரே நெருப்பு ஒடியில் இருக்கக்கூடிய ஸ்தலம். அடுத்து காளகஸ்தி வாயு ஸ்தலம், காற்று ஸ்தலமாக காற்று உருவில் அங்கே இறைவனை வணங்கக்கூடிய ஸ்தலம். சிதம்பரம் ஆகாய ஸ்தலம், எதுவுமே இல்லாத ஒரு வெளியை வழங்கக்கூடியதான் சிதம்பரம். ஸ்ரீமாத்ரே நமக.